ஒரு எச்சப்பொறிக்கு புறம்போக்கு வாட்டாள் நாகராஜன் செருப்ப கைட்டு அடிக்கணும் அவனை. இந்த பிஜேபி காரன் கமல் பேசுன தப்பு மன்னிப்பு கேளுன்றானா அவன் அறந்து போன செருப்புல அடிக்கலாமா? அவன தமிழிலிருந்து கன்னடம் பிரிஞ்சது நீ பேசுன தப்பு, கமல்ஹாசன் பேசுன தப்பு, கர்நாடகா போய் மன்னிப்பு கேளுன்னா இந்த பொம்பளை என்னங்க பண்ணலாம்? எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு அகங்காரம், 10 எரும மாடு கேட்கிற கொழுப்பு இந்த இந்திய இசை சவுந்தரராஜனுக்கு அந்த பட்டத்தலைச்சி இருக்குது. கன்னடக்காரன் நம்மள மன்னிப்பு கேட்க வச்சு நம்ம தமிழை அசிங்கப்படுத்தணும் புடிச்சிட்டு இருக்கான். நீ போய் மன்னிப்பு கேளுன்றனா உன் பேரை பார்த்து முதல்ல. அந்த எச்ச பையன், அந்த எச்ச ராஜா, அந்த ஆளும் சொல்றான் கமல்ஹாசன் பேசும் தப்பு. ஆரியன்ற சரியா போச்சா? ஆரிய கூட்டன்றது அந்த ஆளு என்ன சொன்னார்? சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிஞ்சிச்சுன்னு கமல்ஹாசன் சொன்னா, அப்ப நான் சொல்லிட்டா சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பிரிஞ்சிச்சுன்னு அந்த சொன்னாரா இல்லையா? எல்லாத்துக்கும் மயிர் பிடிங்க மன்னார் சேமர் அண்ணாமலை வாய்க்கிலேயே பேசுற இல்ல. தமிழ்நாட்டுல தாமரை மலரைய மயிர் மலரும் பேசுறீங்கல்ல, அந்த தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பேசுங்கடா நீ. கமல்ஹாசன் படம் கர்நாடகால ரிலீஸ் ஆனாதான் இங்க விஜய் படம் ரிலீஸ் ஆகும். வாட்டாள் நாகராஜ் சூளே நன்மகா, வாட்டாள் நாகராஜ் போலி நன்மகா, வாட்டாள் நாகராஜ் தோஃபர் நன்மகா. நம்ம தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி கன்னடம் தான் சொன்னோம். அது அவனுக்கு பத்தி எரியுது. இவன் தமிழனை பார்த்து கொங்கான்றான். உங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்திருந்தாரு, நான் அவர் கையில் இருக்கிற தடியிலேயே உன்னை பிச்சு எடுத்துட்டு இருப்பாரு. குமரி ஆனந்தன், ஐயா குமரி ஆனந்தன் கலிதி பிடிச்ச போகல. அறந்து போன செருப்புல அடிக்கணும்னு சொல்லலாம்னு தோணுது. இன்னொரு முறை தமிழனை போய் கன்னடக்காரன் மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, மரியாதை கட்டுரும்.